உள்ள போய் அப்ப சரியா செய்யாம விட்டேன். இப்ப போய் நான் இப்ப இந்த இப்ப மட்டும் திருப்பி சீசன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் போய் என்னைய ஒருத்தங்க செஞ்சாங்க நான் இப்ப போய் செய்யறேன் அப்படின்னா யாரு என்னைய ஒருத்தங்க செய்ய நான் தான் எதுவும் பண்ணேன் இல்ல அதுதான் உண்மை. ஆனா அதான் உண்மை. இந்த கேள்வி நான் வேற யார்ட்டியா தான் கேட்டிருக்கணும். இருந்தாலும் வெளில வந்ததுக்கு அப்புறம் என்னடா நம்ம புல்லாம் பண்ணிருக்கோம்னு எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரிலாம் இல்ல. இந்த சீசனுக்குள்ள தான் அமிச்சிங்கன்னா போக மாட்டேன், 100% போக மாட்டேன். ஏன் போய் தான் பாருங்க. வேண்டாம். ஏன்னா இல்ல ஏன்னா இல்ல போய் தான் பாருங்க. வேண்டாம் சார். ஏன்னா இப்ப ரெண்டு விஷயம் நான் இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தான் விஜய் சேதுபதி பத்தி அப்படி சொன்னது. நீங்க உள்ள அதுக்காகவே போனோம். இந்த இல்ல போன சீசன் கூட சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் வந்திருப்பேன். இந்த சீசன்ல நான் போக மாட்டேன். ஏன்னா யாருமே வந்து அவங்க மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்கணும், அது மட்டும் தான் நடக்குது. இங்க அடுத்தவங்க பேசுறத கேட்டு அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. சரி ஏதாவது புரிஞ்சு இவர்கிட்ட கேட்டீங்களா நீங்க ஒண்ணுமே பண்ணலன்னு, ஏன் நீங்க உள்ள போய் பண்ணுங்களேன். எனக்கு வேண்டாம் சார். அதுதான் சார் பார்த்ததுக்கே உங்களுக்கு உள்ள இருந்தவர் எப்படி இருந்திருக்கும். இல்ல நான் அவரை பார்த்த விதம் வேற. இவங்க எல்லாம் வந்து இல்ல ஒரு மனசாட்சி வேணாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் என்ன கேட்டீங்க, உங்களுக்கு தான் இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு. நான் என்ன சொல்றேன்னா இருங்க ஜூம் போங்க கிளியரா சொன்னேன். விஜய் சேதுபதி அவர்களே, கிருஷ்ணன்குடி அவர்களே, எண்டபால் அவர்களே, அனைவருக்கும் நான் ஸ்ட்ரைட்டா நேரடி சேலஞ்ச் வைக்கிறேன். நீங்க வைல்டு கார்டு எல்லாம் தேவை வேண்டாம், வெள்ளைக்காரே என் பக்கத்துல தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஹோஸ்டையும் கரெக்ட் பண்றேன்றாரு, கண்டஸ்டன்ஸையும் கரெக்ட் பண்றேன்றாரு, பார்வை எல்லாரையும் பார்க்க விடாம பண்றேன்றாங்க ஒருத்தங்க. உங்களுக்கு தில் இருந்தால் வைல்டு கார்டு பேமெண்ட் நான் பேசுறேன் மேடம், நீங்க ஒண்ணுமே ஏவி பேமெண்ட்ல நாங்க பிஆர் நான் தான் இப்பவே சொல்றேன். சார் சேலஞ்ச் எல்லாம் விட்டீங்கன்னா நான் உள்ள போயிட்டு அதெல்லாம் பண்றதா வேற லெவல்ல இத மறுபடியும் சூப் பண்ணுங்க. உள்ள போய் நான் எதுவே பண்ணாம அப்படிலாம் நான் உட்கார்ந்துட்டு அப்படி வர மாட்டேன். நாங்க அத சொல்லவே இல்லை, நாங்க சொல்ல. ஆனா எப்படின்னா எனக்கு தெரியாத காலத்துல என் கத்திய சுத்துவேன், ஆனா தெரிஞ்ச காலத்துல கத்திய சுத்த மாட்டேன். அது மாதிரி நான் உள்ள போயிட்டேன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு விருப்பம் கிடையாது. இந்த ஷோவோட கரண்ட் அப்படி ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, இந்த சீசன்ல வின் பண்றதுக்கு வர்த்தா இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் யார் நினைக்கிறீங்க இந்த சீசன்? சாரி சார், இது வரைக்கும் தெரியும். இது வரைக்கும் தெரியல. இப்போ இப்போ நீங்க உங்களை ரெண்டாவது வாரம் விட்டாதான் எங்களுக்கு அந்த மெரிட் தெரியும். மூணாவது வாரம் நீங்க போனாதான் அந்த மெரிட் தெரியும். இங்க எப்படின்னா ரெண்டு பேரால ஷோல இருக்க எல்லாரோட இது என்ன இருக்குன்னே தெரியல. என்ன முதல்ல இருக்காங்களா, ரெண்டாவது நீங்க இந்த அந்த ப்ரோமோலாம் வருது இல்ல சார், எல்லா ப்ரோமோவோட ஃபோக்கஸும் எய்தர் பார்வதி இல்லனா திவாகர். அப்ப அவங்க என்ன திருப்பி ஆக்ட் பண்றாங்க, சண்டை போடுறாங்க, ஆக்ட் பண்றாங்க, சண்டை போடுறாங்க. வேற புதுசா எதுவுமே இல்ல, மட்டும் தான் நடக்குது இங்க. 4 வாரம் கழிச்சு நேத்து ப்ரோமோல தான் சார் நாங்க முதல்ல வினோத்னு ஒருத்தர் இருக்கோம், இவங்களுக்கு ப்ரோமோவே பார்த்தோம். அது வரைக்கும் நாங்க ப்ரோமோவே மத்தவங்க மேல போய் பார்த்தது இல்ல. உங்களுக்கு பிக் பாஸ்ல இன்னொரு சான்ஸ் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? போய் விளையாடுவேன். இந்த சீசன் எனக்கு வேண்டாம்னா விடுங்களே சார். ஏற்கனவே தான் அம்மா நாங்க என்ன திருப்பி போய் உங்களை மத்த கண்டஸ்டன்ட்ஸ் கூட போட்டு போய் விட முடியும்? ஏவி பட்ஜெட்ல சார் நான் போன சீசன் வரைக்குமாவது ஒரு கேஜி டைல்ஸ் இருந்தது, இவங்க இதுல விவோ இருந்தது. இப்ப போன சீசன்ல நடந்த பெருங்காயத்துல இப்ப பெருங்காயத்தால ஷோ போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய டேமேஜ்ல போயிட்டு இருக்கு. ஆமா, நிறைய விளம்பரம் இருந்தது சார். அவ்வளவு டாஸ்க் வசந்தன் எல்லாம் நிறைய டாஸ்க் விளையாடுவோம் நாங்க. நான் வின் பண்ணி எவ்வளவு கொண்டாந்த, அடுப்புல இருந்து இந்த கரண்ட் இல்லாம சமைக்கிறது, ஃபேனு, நான் ஜெயிச்சு கொண்டாந்ததே நிறைய வீட்டுல. உங்களால அது மாதிரி அடுத்த 3 சீசன் எத்தனை பேர் உள்ள ஏறினாங்க தெரியுமா? தாமரையே இவ்வளவு எடுத்துட்டு வந்துருச்சு, அப்ப உள்ள இன்னும் நிறைய தான் இருக்கும். நான் அவ்வளவு ஜெயிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தேன். அவ்வளவு வந்து எனிவேஸ் இப்ப கண்டஸ்டன்ட்ஸை பொறுத்தும் ஷோவோட ஹோஸ்ட்டை பொறுத்தும் தான் பொதுவாக நிறைய ஸ்பான்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மேபி இதுல இருக்கிறது கழட்டுக்கிட்டு போகாம இருந்தா பெரிய விஷயம். நீங்க எவிக்ட் ஆனது எக்ஸ்பெக்டடா இல்ல அன்எக்ஸ்பெக்டடா அப்படின்ற நான் உங்க கேள்வி உங்கள்கிட்ட வரேன். நீங்க எவிக்ட் ஆகும்போது 100th டே, ஆக்சுவலா உங்களுக்கு அது தெரியாது சார், உங்க 100th டே 100th டே. ஸோ அந்த எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் தெரியுமா? ஒரு பக்கம் இந்த ஷோ ஒரு வாரம் ஆனா பார்க்காத ஒரு பக்கம் நான் வந்து உண்மையிலே தமிழ் ஷோக்கே தமிழ்ல சப்டைட்டில் போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றது, முதல்ல இவங்க ஷோவை நான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் பேசணும். இதுல இதை வேற ஞாபகம் வச்சுக்கணும்னு ஒரு கொடுத்துருக்காங்க. சரி, நீங்க அந்த 100th டே எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட அந்த டாப் 5 போவீங்கன்னு அந்த நேரத்தில் ஒரு பெரிய டாப் 5 டாப் 3 டாப் 2 வின்னர் இப்படின்ற. சரி, இவங்க வந்து அந்த டைம் வின்னிங் கண்டஸ்டன்ட், அவ்வளோ டாக்கு. ஸோ நீங்க அது ஷாக்கா இல்ல எனக்கே தெரியும் இந்த வாரம் எனக்கே டவுட் வந்துருச்சு, என்ன தான் தூக்க போறாங்க அப்படின்னு இருந்துச்சா? இல்ல எனக்கு ஷாக் தான். ஏன்னா
நான் வீட்டுக்குள்ளே வரையில வந்து என் வீட்டுக்காரன் சொல்லி அனுப்புவது அவங்க 20 நாளைக்கு ட்ரெஸ் எடுத்து வர சொன்னாங்க. என் வீட்டுக்காரர் 10 நாளைக்கு மட்டும் தான் கொடுத்து விட்டாரு. நீ 10 நாள் தாண்டி இருப்ப, அதுக்கு மேலே இருக்க மாட்டேன்னா சொல்லி என்னை அனுப்புனார். ஆனால் அங்கே போய் நாளாக அப்புறம் என் வீட்டுக்காரர் வந்து இந்த ஃபேமிலிலேருந்து வருவாங்கல்ல, இவங்கள தான் பேசுனதை வச்சு பார்க்கையில எனக்கும் வந்து ஒரு கேம் இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு ஒரு இது வந்ததுக்கு அப்போ நம்ம வந்து ஃபைனலிஸ்ட் அப்படின்னு தான் நான் கன்ஃபார்ம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இது என்னால் வெளியில் வந்து என்னால் நம்ப முடியல. ஏன்னா எல்லாமே உனக்கு ஓட்டு போட்டோம், அப்போ எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஓட்டு போட்டோம் நம்பவே முடியல என்னால். அப்போ ஏன் நம்ம வெளியில் வந்தோம்? ஏன்னா அதிகமாக நமக்கு தப்பாகவும் இல்லை, எல்லாமே ரசிக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன் வெளியில் வந்தோம் அப்படின்ட்டு அந்த ஃபீல் இன்ன வரைக்குமே எனக்கு இருக்குது. அதே அல்டிமேட்லேயும் இன்ன வரைக்கும் இருக்குது. டாப் 4 ரம்யா பாண்டி, டாப் 3 சார். நான் அதுக்கு முன்னாடியே நான் வெளில வந்துட்டேன். அதுவுமே என்னால் ஜீர்ணிக்க முடியல. அது 2 சீசன்லையுமே எனக்கு கஷ்டம். அப்போ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதது தான். நீங்க கண்டிப்பா டிராவல் ஆவீங்கன்ற நம்பிக்கை இருந்தீங்க சார். நீங்க வந்து அது எனக்கு ரீசன்ஸ்லாம் எனக்கு கிளியரா உலக அறிஞ்ச விஷயம் ஆயிடுச்சு. ஆனா அந்த நேரத்தில் இருக்கும்ல சார் ஒரு மொமெண்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அன்னைக்கு வந்திருப்பீங்க, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் சாட்டர்டே. ஏன்னா இவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸு இவங்க 100 நாள் ட்ராவல் பண்ணதுனால எத்தனை சாட்டர்டே சண்டே பார்த்துட்டு வந்திருப்பாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் சாட்டர்டே. அதான் இந்த நாமினேஷனுக்கு இதை வந்து சாட்டர்டே உங்களதுல நம்ம பொதுவாக மேஜராக சாட்டர்டே இதில் பண்ணல. இவங்க ஷோ சீசன் வரைக்கும்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லிஸ்டிங்கை பயங்கரமாக கொண்டு வருவாங்க. யார் அதிகம், யார் கம்மி, யார் இதுன்னு அப்படி உள்ளுக்குள்ளே ஒரு கணிப்போடு விளையாடுறதுக்கான எல்லா வேலைகளும் பார்ப்பாங்க. பட் இந்த சீசன்ஸ்லாம் அப்படி பண்ணுறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சாட்டர்டே ஷோ முடியுது, சண்டேக்கு திருப்பி வந்து உட்கார்றதுக்குல இந்த 1 hour பிரேக்கில் நீங்கள் போயிட்டு மறுபடியும் ரெடி ஆகிட்டு வந்து உட்காருல, அந்த மொமெண்ட்டில் தான் எல்லார் மைண்ட்லேயும் ஒன்று ஓடும். அதுதான் ஒரு மொமெண்ட்டு. அந்த மாதிரி வெளியில் போகிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வெளில போகிற கேரக்டர் இருக்குன்னு. ஸோ அதில் நாமினேட்டட் கண்டஸ்டன்ஸோடைய பிஹேவியர் மெதுவாக வைல்டாக தெரியும். அந்த பிரேக்கில் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், எப்படா இதை சொல்ல போகிறாங்கன்னு இருக்கும், யாரா வெளில போகிறாங்கன்னு இருக்கும். நீங்கள் அந்த மொமெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு நடக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா, இல்லை இது இப்போ என்ன தான் அனுப்ப போகிறாங்க அப்படின்னீங்களா? இல்லை நான் டெஃபினட்டாக அது ஏன்னா உங்கள் ரியாக்ஷன்ஸ் வெளியில் காமிச்சிருச்சு. நீங்கள் அப்படி ஒரு ஷாக்கில் இருந்ததுனால தான் அந்த எல்லா பிஹேவியரும் இருந்தது. எனக்கு ஆன்சராக கேட்டிங்கன்னா எனக்கு நீங்கள் எஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்றது எனக்கும் தெரியுது. நான் ஏன் இவ்வளவு மொமெண்ட் ஆறாவையும் சொன்னேன்னா இப்படி இது மக்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்படி உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு அந்த அந்த ஃபர்ஸ்ட் டைம் டப்புன்னு திருப்பி பிரவீன் காந்தின்னு காமிக்கும் போது அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஷாக். என்னன்னா அந்த நாள் வந்து அதுக்கு முன்னாடி தான் நந்தினி மேடம் வந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் என்னவா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வீக் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்று சார், நம்ம 100 நாள் தானே இருக்கோம், நம்மளே எப்படி தூக்குவாங்கன்ற இதுலேயே இருக்கேன் நான். எனக்கு அந்த இதுவே வரல, நம்ம பேர்லாம் வருன்றதுலேயே வரல. நான் இங்கே 10 நாளைக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனாங்க, நம்ம 80 நாளைக்கு ட்ரெஸ் 80 நாள் ட்ரெஸ் வாங்கினேன், புது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் 80 நாளைக்கு. என்ன ஒரு மரண தைரியம் உங்களுக்கு? தைரியம் இல்லைம்மா, இப்போ நான் ஷூட்டிங் யூஸ் பண்ணுவேன். என்ன பிக் பாஸ் நம்பியா வாழ்றான்? அது கிடையாது சார், நான் ஷூட்டிங் போட்டுக்கோமா. லிசன் அவங்க சொல்றதே அது கான்ஃபிடன்ஸ் சார். ஆமா சார், அது அப்படி நீங்க இல்ல. ஷூட்டிங் போட்டு இப்ப நான் எடுத்துட்டாலும் அத வந்து வேஸ்ட் பண்ண போறது இல்ல, நம்ம வீட்டுக்கு போட்டுக்குவோம். அதாவது ஒன்னு புரிஞ்சுங்க, எந்த ஒரு செயலுக்கு பின்னாடியும் வேற ஒரு நல்லது நடக்க போகுது, அதுதான் கான்செப்ட். புரிஞ்சுங்க, தெரியுது சார். அது இல்லைன்னா வேற ஒண்ணு. இப்ப ஏன்னா நான் வந்து அந்த அளவுக்கு வசதி இல்ல சார். ஏன்னா 20 நாளைக்கு எடுத்தார சொன்னாங்க, எங்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு காசு கிடையாது. இல்ல அது ஓகே, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதனால 10 நாளைக்கு எடுத்துட்டு அது போடி அதுக்கு மேல நீ இருக்க மாட்டேன்னு வீட்டுக்கு சொல்லி அனுப்புறாரு. நீங்க தைரியமா உண்மையில நான் பாராட்ட தான் செய்யறேன். நான் இல்ல, எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைம்மா, அது வேற எங்கேயும் யூஸ் ஆக போகுது. இது எங்க டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, அப்சரா வந்து யார் வெளியே போவாங்கன்னு கேட்டோன்னா அப்சரா என் பேரை சொல்லிச்சு இல்லை, ஆஃப் ஆகிட்டேன். அட இந்த பொண்ணு சொல்லுது நம்ம பேரை, நம்ம இந்த பொண்ணை வேற மாதிரி வச்சுட்டு இருக்கோம். அங்கே எனக்கு நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, அப்படியே பார்த்தா அந்த பொண்ணை தொடர்ந்து எல்லாரும் என் பேரை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அப்படியே சொன்ன உடனே ஆஃப் ஆகிட்டேன். எனக்கு அந்த நேமை எடுத்து காட்டுவாங்கலாம் கூட எனக்கு தெரியாது, அதெல்லாம் கூட எனக்கு தெரியாது. அவர்கிட்ட பேச என்ன வேற நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, உங்களை நான் என்ன சார் பண்றது? என்ன சார் இருங்க, நானே ஒரு பயப்படாத அடாவடியாவும் பேச முடியாது, ஏன்னா அதை எடுத்து காட்டுவானே தெரியாதுங்கிறார். உண்மையிலேயே 2 பேர் தப்பிச்சாங்க. ஓ 2 பேர் தப்பிச்சாங்களா, சரி சரி. அப்புறம் பார்த்தா என்னடா பிரவீன் காந்தியா, அப்படிதான் வந்தது எனக்கு. அதான் சார், எலிமினேஷன்னா என்னன்னு கேட்ட கச்சா கருப்புக்கும் எலிமினேஷனே ப்ராசஸ் என்னன்னு தெரியாம அப்படின்னா என்னன்னா, எனக்கு பிக் பாஸ்ன்றத ஒண்ணு இல்லைன்னு புரிஞ்சுக்க. நீங்க அப்படி எடுத்துக்கணும். பிக் பாஸ்ன்றத எனக்கு
ஒரு வார என்டர்டைன் சார் அவ்வளவுதான். நான் தான் எனக்கு சொல்றேன் வாழ்க்கை சார் அத பாருங்க, அவங்களுக்கு வாழ்க்கை ஐயா சார், நீங்க எனக்கு ஒரு குட்டி அனுபவம். அதான் சார் ஐயோ இருக்கு சார். ஏன்னா ஐயோ அப்ப ஒண்ணுமே இல்ல, எனக்கு வாழ்க்கை. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. வந்தோம் ஒரு வாரம். எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சது அந்த 400 பேரோட சின்சியர் ஒர்க். ஓகே, அதுதான் எனக்கு மைண்ட்லயே நிக்குது. சோ அவுட் பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ல இருக்கு 400 பேரோட ஒர்க். உண்மையிலே நம்ம அடுத்த படம் பண்ணா இந்த மாதிரி ஒர்க், அதுதான் என் மைண்ட்ல நான் அங்கேருந்து கேரி பண்ணிட்டு வந்தேன். ஓகே, இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது சார், சிம்பிள். நீங்க 2 பேருமே இவங்களை நம்பி நான் அந்த ஒரு ரகசியத்தை சொல்லிட்டேன். இந்த பாரு உன்ட்ட மட்டும் சொல்றேன், இப்படி ஒன்று நடந்தது, அது எனக்கு பார்க்கவே சகிக்க பிடிக்கல, இது மாதிரி ரொம்ப கேவலமா இருக்கு. இதை நீங்க வந்து ஒரு 10 பேர்கிட்ட பேச விருப்பப்படல. உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள ஒரு நம்பிக்கைக்குரியவரா இருந்து நீங்க சொல்லி அதை வெளியில போய் பேசுற ஆள் யாராச்சும் இருக்காங்க அந்த வீட்டில்? அப்படி யாருமே, ஏன்னா ஒரு வாரம் அனுபவம்ன்றதுனால அது இல்லை, எனக்கு இல்லை. மேபி கொஞ்ச நாள் இருந்திருந்தால் மேபி வந்திருக்கலாம். நான் ரொம்ப ட்ரூத்தாக இருந்தது ஃபர்ஸ்ட் யார்கிட்டனா பிரவீன் ராஜ் கிட்ட. இஸ் குட், நோ நோ, அவர் ரொம்ப நல்ல தங்கமான ஆள். ஓகே, அடுத்து இவன் நம்ம வினோத், கானா வினோத், அவனோட அதே மாதிரி கமருதீன், அவனும் என்கிட்ட நல்ல க்ளோஸாக இருந்தான். ஓகே, அதே மாதிரி கனி மேடம். இந்த 4 பேருமே நானும் ஆனஸ்டாக இருந்தேன், அவங்களும் ஆனஸ்டாக இருந்தாங்க வர வரைக்கும். மேபி இன்னொரு 20-30 நாள் இருந்திருந்தா மேபி நீங்க சொல்றது வாய்ப்புகள் இருக்கலாம். உங்களுக்கு எனக்கு அப்படி எதுவும் இல்லை சார். நீங்க யார் நம்பியும் சொல்லி அதை யார் நம்பியும் வெளில வரல. நாங்க வந்து 1 hour ஷோ பார்த்ததுனால நீங்க தப்பிச்சிட்டீங்க. நாங்க 24/7 பார்த்திருந்தா இதெல்லாம் அந்த வீட்டுல வாய்ப்பு இல்லாமல இருக்கும். நம்பி சொன்னா 4வது நிமிஷம் பக்கத்து தெரியல. ஒருவேளை அது லைவ் இல்லாதனால தெரியும். ஆனா எனக்கு அது நடந்தது இல்லை. சாட்டர்டே சரிங்களா, அந்த வாரத்தில் நாமினேட் ஆனவங்க அப்படின்னு இப்போ நான் அவங்க பேரெல்லாம் குறிப்பிடாம அதில் இருக்கிறவங்க ஒருத்தங்க ரன்னர் வேற இப்போ சரிங்களா, அந்த ஹோல் ஷோ ரன்னர் யாருன்னு தெரியும்ல, என் சீசனில் சொல்கிறேன். ஆமா, வின்னர் ரன்னர் இருந்தாங்கல்ல, நான் அந்த டைமில் வின்னர் ரன்னர் 2 பேருமே என் வீக்கில் நாமினேட்டு. அப்போ என் டைம் ஃபர்ஸ்ட் வீக்கில் அவங்க 2 பேருமே நாமினேட்டு. அது இல்லாமல் 3 பேர் நாமினேட்டில் வந்த ஆளில் 3வது நான், 4வது வந்து அருண் ஒருத்தர், 5வது வந்து ஜாக்லின் சரிங்களா, 6வது வந்து ரஞ்சித். இந்த 6 பேர் தான் இது. ஒரு போன வீட்டுக்குள்ள 1 மணி நேரத்துல இருந்து கேம் விளையாட ஆரம்பிச்சேன். பார்த்தவங்களுக்கு தெரியும், உள்ள என்ட்ரான அடுத்த நிமிஷமே பாய்ஸ் கேர்ள்ஸ் பிரிக்க சொன்னதுல ஒரு டீல் பேசி ஒரு டீலை ஒரு வாரம் பூரா உடம்ப தூக்கிட்டு 4 பக்கமும் ஓடி ஒரு டாஸ்கே இல்லாத ஷோல டாஸ்க் ஒன்று கிரியேட் பண்ணி என்னென்னமோ பண்ணி பரட்டி வந்து அப்பா நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு உட்கார்ந்துருந்தா இப்படி எடுத்து ரவீந்தர் வந்துச்சே. எனக்கு ஒரு கோவம், முதல்ல இந்த இடத்துல காமிச்சா நல்லா இருக்காதுன்னு எல்லாம் வந்துட்டு அந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே ஒரு நீங்க ஏதோ ரிவ்யூ பண்ணுவீங்களாமே அப்படி காமிங்கன்னு சொன்னாங்க. காமிச்சா பாருங்க ரிவ்யூவை, அதுல அவங்க ஷாக் ஆகி வாழ்ந்தது தான் ஜாஸ்தி. ஏன்னா உள்ள இருக்கிறவருக்கு சிரிச்சுட்டு போனா வெளில போனோன்னு இந்த திட்டுறான் அப்படின்ற மாதிரி. அதுதானே வைரலே ஆச்சே. வெளியில வந்தவொடனே எங்க ரிவ்யூ பண்ணுவீங்களாமே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், அது நானும் பார்த்தேன். சரட்டுன்னு எல்லாரையும் என்னடே உள்ளுக்குள்ள கட்டி பிடிச்சா அப்படியே நம்பிடுவீங்களா? சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னா அப்படியே நம்பிடுவியா? எதுவுமே நல்லா இல்லை, அது அங்க சொல்ல முடியல, சொன்னா அடுத்த சோறு கிடையாது. அதனால இங்க வந்து சொல்லிட்டேன். இல்ல நான் எதுக்கு சொல்றேன், இல்ல உங்களை தூக்குறதெல்லாம் அது ஏன்னு இல்ல. ஓகே, எண்ட் ஆஃப் தி டே வந்து ஷோவை பொறுத்தவரைக்கும் இல்ல மேடம், இப்போ நான் சார்ட்ட சொல்றேன், திருப்பி நாங்க பேசுனதுதான். அந்த இதில் சீசன் 8 சாரை வெளியே அமிச்சதுனால தான் அது கவனிக்கப்பட்டது. இந்த சீசன் 9 பிரவீன் காந்தி வெளியே அமிச்சதுனால தான் கவனிக்கப்பட்டது. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய இடமா இருக்கு. அதனால இல்ல சீரியஸ்லி எங்க இப்ப ஆதிரி அமிச்சிருந்தா போன வாரம் ஃபர்ஸ்ட் வீக் பரபரப்பு ஏற்பட்டிருக்குமா? இல்ல அது கரெக்ட். பிரவீன் காந்தியா அப்படியா? யார் ரச்சன் இன்னும் வருது இல்ல, அது மாதிரி ரவீந்திரன் இப்பதான் அதான் கான்செப்ட். இறுதியா ஒரு கேள்வி, எதுக்கோ 15 வருஷமா இவரை தேடிங்களாமா? எதுக்கு தேடினீங்க நீங்க? இவரை தானே சார், கல்யாணம் பண்ண புதுசு, நானும் என் வீட்டுக்காரும் படத்துக்கு போறோம். நான் முத தியேட்டருக்கு போய் பார்த்த படமே இவர் படம் தான். அது என்ன, நான் 4 படம் பண்ணிருக்கேன். எந்த படம்? ரட்சகனா? இந்த பெண்களை ரட்சகன் படத்துல இருந்து சொல்லுங்க. ரட்சகன் படம் பாத்தீங்களா? அது சொல்லுவேன் கேளுங்க. நீ ரட்சகன்ல இருந்து சொல்லுங்க. இல்ல நான் நீ ரட்சகன்ல இருந்து சொல்லுங்க. சரி அதையாவது சொல்லி ரட்சகன்ல இருந்து சொல்லுங்க. நான் அப்புறம் எல்லாம் சொல்றேன். ரட்சகனை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஏன் நான் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு ரட்சகன்ங்க. இருங்க சார், நான் அதாவது நீங்க சொல்ல கூடாது. நான் உங்களை எப்படி பார்த்தனோ அப்படிதான் நான் சொல்ல முடியும். சரிங்களா? நான் ரட்சகன்ல இருந்தா பிரவீன் காந்தியே தெரியும். நீங்க ரட்சகன்ல இருந்து சொல்லுங்க. சார் அது உங்களுக்கு சார், எனக்கு எப்ப தெரியும்ன்றது நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரட்சகனை நான் அப்படி பார்த்தேன்னு சொன்னீங்களா, அதை சொல்லுங்கன்ற. இப்போ
ரச்சகனை நான் எப்ப நீங்க தான் தெரியுன்றதை நான் சொல்லுவேன்ல. சரி. வெயிட் பண்ணுங்க. இப்ப 15 வருஷமா நான் வேற ஏன் தேடினா ஒரு படம் ஒண்ணு பார்த்தது. என்ன படம் சார்? இந்த பெண்களை ஏமாத்துற ஒரு படம் புலிப்பார்வை. அதுல தமிழர்களுக்காக நான் ஒரு படம். அது இல்ல சார், அத சொல்லுங்க. நீங்க அத சொல்லுங்க. இல்லங்க, ஒருத்தரோட படைப்பை ஒருத்தர் இல்ல நான் 5 படம் எடுத்துறேன் மேடம். நான் 5 படம் எடுத்துறேன். இது பெரிய கண்டென்ட் உங்களுக்கு. ஏன் சார் 5 படம் எடுத்துறேன்? புலிப்பார்வை கதை சொல்றேன் கேளுங்க. புலிப்பார்வை கதை சொல்றேன் கேளுங்க. இலங்கை தமிழர் பிரபாகரன் இருக்கார் இல்லையா? மேதகு பிரபாகரன் இருக்காரு இல்லையா? பேச விடுங்க சார். மேதகு பிரபாகரன் இருக்கார் இல்லையா? அவருடைய பையனை சுட்டு கொண்டது இலங்கை ராணுவம்னு ஒரு படம் எடுத்தவன். சீமானை விட பெரிய டைரக்டர் நானு. அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இப்ப ரிவர்ஸ்ல வாங்க. இப்ப ரிவர்ஸ்ல அந்த படம் பாத்துட்டேன் சார். வெளியில வந்து எப்படி மாமா இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. நான் எங்களுக்கு தெரியாத கிராமம் தானே. இலங்கை தமிழருக்கு எப்படி இவ்வளவு துணிச்சலா படம் எடுத்தாரு? எப்படி ஒரு வேலை எடுக்க முடியுது? சுள்ளலுக்கும் துணிச்சலுக்கும் கேளுங்க சார். நான் அந்த மாதிரி ரொம்ப 15 வருஷமா தேடிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் புலிப்பார்வை எப்படி எடுத்தாரு? இவ்வளவு தைரியம் அவருக்கு எங்க இருந்து வந்தது? இவரை வந்து நான் புலிப்பார்வை படம் மாதிரி ஒரு தைரியமான சீமான் எடுக்க வேண்டிய படம் எப்படி இவர் வந்து எடுத்தாரு? ஐயோ முருகா, எந்த படத்துல காணாம இப்படி ஒரு டைரக்டர் நம்ம பார்க்காம இருக்கிறவங்க பிக் பாஸ்ல தான் பார்க்க போறோம். எப்படி ஒரு வாய்ப்பு இது? இவர் தானே பிக் பாஸ், தமிழ்நாட்டுக்கே இவர் தானே பிக் பாஸ். தியேட்டருக்குள்ள வந்து அந்த இமேஜ் அங்க இடிக்குது. இதெல்லாம் நமக்கு எல்லா அனுபவத்துல தானே சார் வரும். சார் அதான் தெரியும். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நான் தேடிட்டு இருந்த ஒரு ஆளு நீங்க. ஏன் வீட்டுக்கார திடீர்னு வீட்டுக்குள்ள நான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன், என்னை கூப்பிடுறாரு, தாமரை சீக்கிரமா நீ தேடு நாள் கிடைச்சாருன்னு என் வீட்டுக்காரர் சொல்றாரு. சார் என்ன நான் சொல்றேன்னு நான் வேகமா ஓடுறேன். டிவில இவர் என்ன இங்கே நிக்கிறாரு அப்படின்னு நான் பார்த்தா, அதுக்கப்புறம் இவர் பேசுனதை பார்த்துட்டு நான் மிரண்டுட்டேன். ரட்சகன் டைரக்டர், இந்த ஜோடி டைரக்டர் எனக்கு அப்படியே ரட்சகனுக்கு நான் பைத்தியம் சார். அந்த பாட்டையே அத்தனை வாட்டி கேட்குற ஒரு ஆள் நான். அந்த படம் எடுத்த டைரக்டர்னு சொல்லவும் அந்த அது அவரையும் பிக் பாஸ்க்குள்ள வந்து இப்படி மடையன் மாதிரி வந்தாரு. அது அதுக்கப்புறம் யோசிச்சேன். சரி, 2 பேரும் உண்மைகளை பேச வேண்டாம் இதுக்குள்ள. அது நீங்க உள்ள விளையாடையில யோசிச்சு, ஆனா நீங்க என்ட்ரி ஆகையில இது எப்படின்னா வினையே வேணான்ட்டு விலகி வந்துட்டேன். விளையாடினாதான் இருந்திருப்பேன். இப்ப நான் உங்களை பேச விட்டேனா? இதை நான் ஏன் அங்க பண்ணலன்னா எனக்கு பிடிக்கல. இல்ல நான் பிடிக்கல எனக்கு. ஏன்னா எனக்கு பிடிக்கல அங்க. ஒரு இப்போ இவங்க ஒரு புச்சால்தனமா பேச வராங்க, அலோவ் பண்றாங்கல்ல. இப்ப திவாகர் தான் நேரம் எந்திரிச்சு குதிச்சு சட்டை கழட்டி போட்டு மைக்கை தட்டி விட்டு கேமரா தட்டி விட்டு அவரை ஏன் செலக்ட் பண்ணான்னு எனக்கு தெரியல. அது ஒரு $1 பில்லியன் கொஸ்டின் தான். அது கண்டிப்பா அது அங்க டோட்டலாவே விஜய் டிவியோட ஒரு அவங்க என்ன பர்பஸுக்கு அந்த ப்ரோக்ராம்ன்ற மோட்டிவே மாறி போச்சு. ஒரு கையிலங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாம எது பேசினாலும் உடனே ஆடியன்ஸ் ஒரு பதில் நீ என்னை திட்டத்துக்கு தான் 10 பேர் இருப்பானுங்களே. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மட்டும் எப்படி, நீ அடிமட்டத்துல இருந்தா வந்த, இது ஒரு கேள்வி வரும் சார். கமெண்ட்ஸ்ல போடுவாங்க. இங்க நீங்க வந்து எப்பவுமே சார் பொதுவா விமர்சனத்துக்கு, அதுவும் நீங்கெல்லாம் சொல்லவே கூடாது, விமர்சனத்தை எதிர்கொள்றவன் தான் கலைஞன். சரிங்களா? விமர்சனம் இல்லாமல் சும்மா வெறும் வாயில மேல்றவன் எழுதுறான் பார்த்தீங்களா, அவனை விமர்சிக்காம போறவன் மாபெரும் கலைஞன். அதனால எப்பவுமே மாபெரும் கலைஞர்கள் அதுதான் பாயிண்ட். அதனால இது உங்க 2 பேருக்கும் ரொம்ப ஈக்குவலாவே பொருந்தும். என்னதான் நம்ம எவ்வளவுதான் எந்த விதத்துல வந்து நமக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வந்த அனுபவங்கள், இப்போ எந்த ரொம்ப கம்மி, இந்த 3 வாரம் தான் முதல் வாரம், அதுக்கப்புறம் திருப்பி 2 வாரம் அமிச்சாங்க. உங்களுக்கு 1 வாரமா இருக்கட்டும், இவங்க 2 சீசனை பார்த்தவங்களா இருக்கட்டும், நம்ம 3 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இந்த சீசன்ஸ்குள்ளெல்லாம் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அந்த வீட்டுக்குள்ளே போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. உள்ள இருந்தால் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா மேஜிக்கும் ஒரு மேஜிக் தான். வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிச்சயம் வரும். அது நம்ம எப்படி அதை அமைச்சுக்கிறோம்ன்றதுல தான் அந்த மாற்றத்தோடைய பலமே இருக்கே தவிர, அதை தொடர்ந்து இந்த ஷோவில் கேட்குற கேள்விகளில் ரொம்ப அழகாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் உண்மையிலே சொல்லணும்னா, பிரவீன் சாருக்கு சொல்லணும்னா எப்படின்னா, தாமரையை அந்த ஷோ ஆக்சுவலாக இவங்க நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன், இவங்க எனக்கு இந்த ஷோக்கு அதுக்கு இந்த டிபேட்க்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிஜத்தில் இப்போ இவங்க பேசுனாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதோட அவங்க கூட அத்தனை ஹோம் ப்ராடக்ட் இருக்குது. நான் கூப்பிட்டதோட பெரும் காரணமே இப்போ இவங்க கூட இனிமேல் மறுபடியும் பேச போகிறதுல தான் இருக்குது. பெரும் ப்ராடக்ட் இருக்கிற ஹோம் ப்ராடக்ட் கூட ஒன்றுமே தெரியாமல், உங்களை விட கொஞ்சம் கூட மீடியா நாலேஜ் இல்லாமல், உங்களுக்கு மீடியா எசன்ஸ் ஆகுது என்னன்னு தெரியும், அவங்களுக்கு அதுவும் கிடையாது. சரிங்களா? ஒரே ஒரு விஷயம், அவங்க கலையில் அவங்க திறமையானவர், அவ்வளோதான். மற்றபடி இவங்களுக்கு டிஜிட்டலாக ஒரு எக்யூப்மெண்ட்டாக டிஜிட்டலாகவும் தெரியாது,
இவங்களுக்காக ஒரு க்ரௌடு, இவங்க சொன்னாங்களா என் ஊரில் நான் மாசு, அந்த ஒரு மாஸ் மட்டும்தான். டைரக்டர் ராம் படைத்த படைப்பில் இன்னொரு சிறந்த படைப்பு தாமரை. ஸோ பிரவீன் சார்க்காக இருக்கட்டும், தாமரை இருக்கட்டும், உங்கள் நேரத்தை ஒதுக்கி ஒரு அற்புதமான டிபேட் ஃபேட்மேன் ஃபேக்ஸ்க்கு கொடுத்ததுக்கு எனக்கும் என் டீம் சார்பாகவும் நன்றி. நன்றி சார், நன்றி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நல்லா அழகாக சிறப்பாக உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தாமரை மலரும், மலர்ந்தே தீரும்.